Have you ever wondered ஏன் சில molecules வந்து வாட்டர்ல dissolve ஆகுது பட் சிலது ஆக மாட்டேங்குது? And did you know that lipids are actually small molecules? ஆனா அது வந்து macromolecule கேட்டகரியில பயாலஜில வச்சிருக்காங்க. So today we are going to understand the micromolecule versus macromolecule difference, why lipids behave differently, and proteins, the real workers inside our body. So இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Hi all, welcome to NEET Study Master channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பயோ மேக்ரோமாலிகூல் அண்ட் த ப்ரோட்டீன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்மிங் டு த பயோ மேக்ரோமாலிகூல். So when scientists grinded the living tissue and separated the molecule, they got two main fractions, right? So அதில் ஒன்று வந்து acid soluble pool அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா acid insoluble pool தான் we got the macromolecules, right? ஸோ இந்த acid soluble poolல molecular weight of the molecules பார்த்திங்கன்னா 18 to 800 Daltons இருந்துச்சு. And think of them like a sugar dissolved in tea or salt dissolved in water. So அதுதான் அதோட அளவு, அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஸ்மால் பயோமாலிகுல்ஸ் அது. ஸோ தே ஆர் ஸ்மால், மொபைல், அண்ட் தே ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆசிட் soluble பூலில் கிடைச்சது. எல்லாமே குட்டி குட்டியான சிம்பிள் பயோமாலிகுல்ஸ். ஸோ தீஸ் ஆர் மைக்ரோமாலிகுல்ஸ் இன் செல். ஸோ அந்த சைட்டோபிளாசத்தில் குட்டி குட்டியான மாலிகூல்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டரில் குளுக்கோஸ் பவுடரை டிசால்வ் பண்ணுற மாதிரி இது வந்து இந்த சைட்டோபிளாசத்து கூட இருக்கிற குட்டி குட்டி மாலிகூல்ஸ். ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன் ஒன்று கிடச்சிச்சுல, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் மேக்ரோ மாலிகூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரேட்டர் தேன் 10,000 Daltons இருந்துச்சு. ஸோ இதில் கீ காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிப்பிட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆர் லார்ஜ் மாலிகூல்ஸ்ன்றனால இந்த மேக்ரோ அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ரோனா பிக், ரைட்? ஸோ தே ஆர் கால்ட் பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் அண்ட் தீஸ் ஆர் மைக்ரோ மாலிகூல்ஸ் சின்ஸ் இட் இஸ் ஸ்மால். ஸோ போத் ஆர் டேர்ம்ட் ஆஸ் பயோ மாலிகூல். ஸோ மைக்ரோமாலிகூல்ஸ் ஆர் soluble, well macromolecules they are structural and complex, ரொம்ப ஹெவியாக இருக்கும். these molecules are biomacromolecules and they are insoluble fraction. ஓகே, ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த மேக்ரோமாலிகூல் கேட்டகரியில் நம்ம லிப்பிட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். டியூ டு தேர் ஸ்ட்ரக்சரல் அசோசியேஷன், அது ஒரு வெசிக்கலாக மாறிடுறனால அதை வந்து நம்ம வந்து மேக்ரோமாலிகூல்ஸ் கேட்டகரியில் சேர்த்துடுறோம். ஸோ why they are placed? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லையா? ஸோ why lipids come under the acid insoluble fraction? That's a big question, right? Because lipids are actually 800 Daltons, small molecules. So they are not true macromolecules. Why they are placed in the macromolecule category? Na lipids form the cell membrane and other membranes. இப்போ நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணும்போது அந்த செல் மெம்ப்ரெயின், அந்த அதர் மெம்ப்ரெயின்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி தே ஃபார்ம் திஸ் வெசிக்கல்ஸ். ஸோ குட்டி குட்டி வெசிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகிறனால தே ஆர் நாட் soluble in water. ஸோ லிப்பிட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரலி அசோசியேட்டட், நாட் பாலிமரிக் மேக்ரோமாலிகூல்ஸ். ஸோ அதனால வெசிக்கல் ஃபார்ம் ஆகிறனால தே டூ நாட் டிசால்வ் இன் வாட்டர். அதை வந்து நம்ம வந்து ஆக்சுவலி அது ஒரு மேக்ரோமாலிகூல்னால வி கீப் இன் த மேக்ரோமாலிகூல் category. So during separation lipids அதுவா வந்து they move into the acid insoluble fraction. So think about an oil in water. No matter how much you mix, oil forms droplets. அது வந்து கரைய போகிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் லிப்பிடும் தண்ணியில் பிஹேவ் பண்ணும். Exactly like inside a cell also it behaves like that. Lipids are structurally associated, not true polymeric macromolecule. Nature of the molecules in the insoluble fraction. So except lipids, so என்னென்ன இது இருந்துச்சு? ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த லிவிங் டிஷ்யூ சொல்லும்போது இட் இன்க்ளூட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே. காம்போசிஷனாக நம்ம பார்க்கும்போது வாட்டர்,
70 to 90% அதோட கிரேட்டராக தான் இருந்துச்சு. ப்ரோட்டீன் 10 to 15%, லிப்பிட் 2%, நியூக்ளிக் ஆசிட் 5 to 10% அண்ட் அயான்ஸ் 1% இருந்துச்சு. ஸோ ரிமெம்பர் திஸ், வாட்டர் தான் வந்து இங்கே வந்து அபண்டன்ட், ரொம்ப அதிகமாக இருக்கிறது வாட்டர் கண்டென்ட் தான் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸில் எல்லாமே. அதனால தண்ணி நிறைய குடிக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் டீஹைட்ரேஷன் வரும்போது நம்ம பாடி குவிக்காக வந்து டயர்ட் ஆயிடுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் தண்ணினால தான் ஆயிருக்கு நம்ம உடம்புல. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ப்ரோட்டீன் செக்ஷன். டாக்கிங் அபவுட் ப்ரோட்டீன்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆர் கால்ட் பாலிபெப்டைட்ஸ். Poly means many, so it has many peptide bonds. ஒரு லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை தான் நம்ம ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஜாயின்டு பை பெப்டைட் பாண்ட்ஸ். தே ஆர் அ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்னு சொல்லலாம். ஸோ மெனி அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் திஸ் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இமேஜின் அ லாங் பீட் செயின், ஒரு மணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஈச் பீட்னோ தட் இஸ் நோன் ஆஸ் அன் அமினோ ஆசிட். அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் ஜாயினிங் த பீட்ஸ் இஸ் நோன் ஆஸ் தி பெப்டைட் பாண்ட். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெட்ரோபாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்ரோனாலே த டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் பீட்ஸால் ஆனது, டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸால் ஆனது தான் வந்து ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஹியர் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அலனைன், சிஸ்டைன், ப்ரோலைன், ட்ரிப்டோஃபான், லைசின், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் 20 டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி குட்டி கலர் வேறு டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸால் ஆன பீட் தான் ப்ரோட்டீன்ஸ். ஹோமோபாலிமர் அப்படின்றது மோனோமர் ரிப்பீட்டட். ஹோமோனா சேம். ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஹெட்ரோபாலிமரில். இங்கே சேம் ரிப்பீட் ஆகிட்டு. ஸோ அதனால அதை ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஹோமோபாலிமர் ப்ரோட்டீன் கிடையாது. ப்ரோட்டீன் இஸ் அன் ஹெட்ரோபாலிமர். இட் இஸ் மேட் ஆஃப் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸால் மேட் ஆனது தான் ப்ரோட்டீன்ஸ். கம்மிங் டு த dietary proteins, the source of essential amino acids. So some amino acids our body cannot make. நம்ம பாடியால் மேக் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் யூ மஸ்ட் நோ. ஸோ ஹியர் the essential versus non-essential amino acids. Essential amino acids your body can't synthesize. ஸோ வெளியிலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் டயட்டரி ப்ரோட்டீன்லேருந்து. ஸோ non-essential amino acids வந்து நம்ம பாடியை சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இஃப் யூ ஈட் ஒன்லி ஜங்க் ஃபுட் வித்தவுட் ப்ரோட்டீன் சோர்ஸ், த பாடி cannot get essential amino acids. அதுதான் உங்களுக்கு வீக்னஸை கொடுக்குது. ஸோ அதனால யூ மஸ்ட் டேக் திஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட் ஃப்ரம் டயட்ஸ். எக்ஸாம்பிள் ஈட்டிங் தால், எக்ஸு, மில்க், நட்ஸ், இதெல்லாம் நிறைய அதை சாப்பிட சொல்லுவாங்க ஃப்ரம் த டயட். கமிங் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். சரி, இந்த ப்ரோட்டீன் என்னெல்லாம் நம்ம உடம்புல பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் த மெம்பரைன், இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுது, ஆக்ட்ஸ் ஆஸ் ஹார்மோன்ஸ், ஒர்க்ஸ் ஆஸ் என்சைம், சென்சரி ரிசப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண அண்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இந்த ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்சுலின் இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இன்சுலினாக யூஸ் ஆகுது டு கண்ட்ரோல் த சுகர் லெவலுக்கு. ஆன்டிபாடிஸாக நம்ம வைரஸை ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ப்ரோட்டீன். அண்ட் GLUT4 அப்படின்னு இட் ஹெல்ப்ஸ் குளுக்கோஸ் என்டர் த மசில் செல்ஸ் ஆஃப்டர் அ எக்ஸசைஸ். So it is also a GLUT4 is also a protein. Some famous protein சொல்லணும்னா கொலாஜன் சொல்லலாம். So most abundant protein in animals. So it gives structural support to the tissue. Trypsin சொல்லலாம். It is a digestive enzyme. Digestion help பண்ணுறது. It is also a protein. Insulin I already mentioned. Okay. So collagen எது ரொம்ப abundant proteinனா collagen. You must remember that. Neat direct question கேட்கலாம். Rubisco is ribulose bisphosphate carboxylase oxygenase. So it is the most abundant protein in the biosphere. எங்கே இருக்கும் ருபிஸ்கோ? எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, it is in plants during photosynthesis help பண்ணுறது தான் ருபிஸ்கோ. ஸோ எவ்ரி green leaf you see, ஸோ நீங்கள் வெளில வரும்போது க்ரீன் லீஃப் பார்த்தீங்கனாலே அதில் எல்லாத்துலேயுமே ருபிஸ்கோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால தான் அது ரொம்ப அபண்டன்ட்டான ப்ரோட்டீன் எர்த்துலேயே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.